இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கு ஒரு புது செய்தி உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை கவனமாய் திறந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். இன்றைய வேத தியானத்துக்கென்று என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள் என்று சொல்லி இங்கே இயேசு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இப்போ இந்த காரியத்தை நாங்கள் கவனித்து பார்க்கும்போது இங்கே ஒரு விருந்துக்கு பாருங்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஒரு விருந்து, ஆனால் அதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு திருமணமோ அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டியோ நாம் பல பேருக்கு நாம் என்ன சொல்கிறோம், அழைப்புதல் கொடுக்குறோம். அப்போ அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு நாம் அழைப்புதல் கொடுக்கும்போது பாருங்க இதில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது இந்த அபாத்திரமாய் போனதுக்கு என்ன காரணம் பாருங்க. அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம், அப்போ எப்படி அபாத்திரமாய் போவார்கள் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலையை நாங்கள் எடுக்கும்போது ஒரு டாக்டர் வேலை செய்கிறவர் ஒரு மெக்கானிக் வேலையை செய்ய முடியாது. அதே போல் ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறவர் டாக்டர் வேலையை செய்ய முடியாது. என்றால் அந்தந்த வேலைக்கேற்ற அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது, அந்தந்த வேலையை தான் அவர்கள் செய்வார்கள். அப்போ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு அந்த விருந்துக்கண்டு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வர அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார், அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ அதனால் அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த விருந்துக்கு அவர்கள் வர முடியாதபடிக்கு அவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். பாருங்க, இப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். கடைசி காலத்து நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. இப்போ பரலோகம் எப்படி பார்க்கிறது பாருங்க, அபாத்திரமாய் வருகிறவர்கள் யாரு அல்லது பாத்திரவான்களாய் இருக்கிறது யாரு? அப்ப எப்படி பரலோகம் பார்க்கிறது, பரலோகத்தின் கணக்கு எப்படி? அப்ப யார் அபாத்திரம், யார் பாத்திரவான்கள்? அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். இப்போ இந்த காரியத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40லேருந்து 42 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது இந்த காரியத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 24 40லேருந்து 42. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரித்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இது இந்த கடைசி காலத்துக்குரிய காரியத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இந்த 2 கூட்டத்தாரை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கைவிடப்படுகிற ஒரு கூட்டம். அப்போ அங்கே நாங்கள் பார்த்தோம், விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, கல்யாண விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் பாத்திரம் உள்ளதாக இருக்கிறது, இன்னொரு கூட்டம் அபாத்திரம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ ஏன் கைவிடப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவங்க இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் பரலோகம் பார்த்தீங்கன்னா தீர்மானம் பண்ணுகிறது, யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை கைவிட வேண்டும் என்று சொல்லி பரலோகம் தீர்மானிக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம் மைண்டில் நாம் வைத்திருப்போம். அதாவது நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மைண்டுக்குள் சில காரியத்தை நாம் பதித்து வைத்திருப்போம். இப்படி தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பரலோகம் பல காரியத்தை நம்மிடத்து எதிர்பார்க்கிறது. அப்போ நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் அல்லது நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் போக வேண்டும் என்றால் பரலோகம் நம்மிடத்தில் பல காரியங்கள் எதிர்பார்க்கிறது. அப்போ அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் இங்கே சொல்லப்பட்டபடி நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். மற்ற இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொன்று கைவிடப்படுகிறது. அப்போ அந்த கல்யாண விருதிலை பார்க்கும்போது அங்கே அபாத்திரமாய் போனார், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய்
அபாத்திரமாய் போனார்கள். அப்போ அவங்களுடைய கிரியை தான் அவர்கள் அபாத்திரமாய் போவதற்கு காரணமாய் இருக்கிறது. அப்போ இந்த நாட்களிலே நமக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது, அதான் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த கல்யாண வீட்டுக்குள்ள அங்கே பிரவேசிக்க வேண்டும். அதான் ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் வந்ததுன்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண வீட்டுக்குள்ள அங்கே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அப்போ அவர் எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. அதனால வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, அறியாதிருக்கிறபடியால் என்ன சொல்லப்படுகிறது, விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்போ விழித்திருக்கிறவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ இன்று பார்த்தீங்கன்னா நாம் அந்த விருந்துக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நம்மை பார்த்து பாத்திரவான் என்று கூப்பிட போகிறாரா, அல்லது அபாத்திரம் உள்ளவன் என்று சொல்லி நம்மை பார்க்க போகிறாரா? அப்ப நாம் இதுல கவனமா இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானா என்று சொல்லி அதுதான் இந்த செய்தியின் தலையங்கமா இருக்கிறது. ஸோ அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். என்ற நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், கைவிடப்பட்டு போகக்கூடாது. அதான் மிகவும் நாம் கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். ஆகவே இந்த விருந்தில் பங்கு பெறுவதற்கு பாத்திரவானாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும், அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய நோக்கம், நம்முடைய ஃபோக்கஸ் என்னென்னு சொன்னால், பாருங்க, நாம் மத்தியமானத்தை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அப்போ நம் மணவாளன் வருகிறார் மணவாட்டியை கூட்டிக் கொண்டு போவதற்கு. அப்போ அதான் கல்யாண வீடுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியின் கல்யாண வீடுன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த கல்யாண வீட்டுக்கு போவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த விருந்தில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் தான், விருந்துக்குன்ற ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டவர்கள் தான். அப்போ நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை முத்திரை போடப்பட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய ப்ரொசஸ் மிக முக்கியம், நம்முடைய கிரியை முக்கியம். அப்ப எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண விருந்துக்கு நானும் நீங்களும் பங்கு பெற வேண்டும். அப்ப அதற்கேற்ற விதமாகத்தான் நம்முடைய கிரியை இந்த பூமியில இருக்க வேண்டும். ஆனா அவங்க அழைக்கப்பட்டவர்கள் தான், அவங்களுக்கு ஸ்பெஷலா அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அபாத்திரமாய் போனார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை. அப்ப அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்து நாம் பார்த்தீங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி வரங்கள் எல்லாம் கிரியை செய்கிறது. ஸோ பல அற்புதங்கள் அடையாளங்கள் நாம் செய்யலாம், கர்த்தருக்குன்னு பல காரியத்தை நாம் செய்யலாம், மற்றவர்கள் கூட நம்மை போற்றலாம், மற்றவர்கள் பார்த்து நம்மை மெச்சலாம். ஆனால் நாங்கள் அபாத்திரமாய் போனால் பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமாக இருக்கும். அப்போ அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்னென்ன நானும் நீங்களும் பாத்திரவானாய் மாற வேண்டும். அதான் நீங்கள் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானா என்று சொல்லிதான் இங்கே செய்தி தலையங்கம். அப்போ இந்த செய்தி கேட்ட விதமாக அப்போ கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26, 27 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது, நாம் விருந்தில் பங்கு பெறுவதற்கு பாத்திரவானாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதான் அந்த கேள்வி. அப்போ முதலாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது, நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையின்படி 2 காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். அதாவது முதலாவது சொல்லப்படுகிறது, பாருங்க, தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குற முதலாவது என்னென்று பார்த்தீங்கன்னா, தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நாம் வெறுக்க வேண்டுமா? அப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சொல்லுகிறாரா?
இல்லை. பாருங்க, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஸோ அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே அங்கு விவரமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன காரியம் என்று சொல்லி, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இது என்ன வெறுக்க வேண்டும் என்று எதை குறிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை விட மற்ற காரியங்களை அல்லது மற்ற நபர்களை நாம் முன்னுக்கு வைக்கும் போது அந்த காரியம் சரி வராது. அதான் ஆண்டவர் அதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப அது பெற்றோரை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மனைவியை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, பிள்ளைகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பாருங்க, கர்த்தருக்கு பதிலாக அவர்களை முன்னுக்கு வைக்கக்கூடாது என்று தான் சொல்லுகிறது. அதான் சொல்லப்படுகிறது, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அதான் சொல்லப்படும். பார்த்தீங்கன்னா, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லுகிறார். அப்ப நாம் அதை அன்பு கூறுவதை குறிக்கிறது. அதான் பாருங்க, வெளிப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். அங்க அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்திலே அந்த அன்பு நிமித்தமாக கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை சேவித்தார்கள், கிரியைகள் செய்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அது அன்பை விட்டு அது ஒரு பழக்க வழக்கத்திலே வந்து விட்டது. அத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்து போயிட்டான்னு சொல்லி. அப்ப செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள் தான், ஆனால் அவர்கள் விழுந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் விழுந்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் ஆவியானவர் அந்த சபைக்கு உணர்த்துகிறார், நீ விழுந்து விட்டாய்ன்னு சொல்லி. அதனாலே நீ எங்கே விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்ப என்று சொல்லு. அதான் ஆதியை செய்த அந்த கிரியை நீ செய்வாயாக. பாருங்க, அந்த அருமையான வார்த்தை அது. அப்ப அந்த காரியத்தை தான் இங்க நாங்க பார்க்கிறோம். அப்ப நாம் கர்த்தரை விட நபர்களை நாம் நேசித்தால் நாம் அவருக்கு பாத்திரவான் அல்ல. அப்ப அதான் அந்த கிரியை நாம் வெறுக்க வேண்டும். அந்த நபர்களை வெறுப்பதை இல்லை, அப்படிப்பட்ட கிரியை நாங்கள் வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட்டுட்டு நபர்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறதை, அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இப்படிப்பட்டவன் எனக்கு பாத்திரவானா இருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் எனக்கு உண்மையா என்னை பின்பற்ற மாட்டான். சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வரும்போது அவன் எனக்கு முதுகை காட்டுவான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப அவர்களை விட நீ என்னை நேசிக்க வேண்டும். அதான் நீங்க நாங்க பார்க்கிறோம். அதான் பேதுருவை பார்த்தாண்டு கேட்கிறார். பேதுரு மறுதளித்தார் தான், ஆனா அவன் கேட்கிறார், அவர்களை பார்க்கலையும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்கிறார். பாருங்க, பார்த்தா முக்கியம். கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறதுண்டா அவர்கிட்ட அங்க முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்போடு நாம் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை நாம் நேசிக்க வேண்டும். அதான் இங்கே நாங்கள் மத்தேயுல நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அப்ப அவரை விட அதிகமாய் நேசிப்பது, அவரை விட பணத்தை அதிகமாக நேசிப்பது, இயேசுவை விட அதிகமாக ஊழியத்தை நேசிப்பது, அவரை விட பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு பேரை உண்டாக்குவதை நேசிப்பது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் அவருக்கு பாத்திரவானா இருக்க மாட்டான் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இப்படிப்பட்ட கிரியைகளை நாம் வெறுக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எது முதலிடமா இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு முதலிடமா இருக்கிறாரா, அல்லது நபர்கள் அல்லது பொருட்கள், ஏன் ஊழியம் உங்களுக்கு முதலிடமா இருக்கிறதா? இன்னைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊழியம் அவர்களுக்கு ஒரு விக்கிரமாக மாறிவிட்டது. சில பேருக்கு அந்த ஊழியம் கர்த்தரை விட அது முக்கியமா இருக்கிறது. அதான் நாங்க பார்க்கிறோம். அதான் பாத்தீங்க, மத்தேயு சுவிசேஷம் நாங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், பாருங்க, அங்கே ஊழியம் நடந்ததுதான், அற்புதங்கள் நடந்தது, பிசாசுகளை திரட்டினார்கள், அதிசயங்கள் நடந்தது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் அறியவில்லை என்று சொல்லி. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கர்த்தரோடு அவர்களுக்கு எந்த உறவும் இருக்கவில்லை, கர்த்தரோடு பார்த்தீங்கன்னா எந்த ஐக்கியமும் இருக்கவில்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் சொல்லாம ஊழியத்தை செய்வது, கர்த்தர் சொல்லாம பிரசங்கம் பண்ணுவது, கர்த்தர் சொல்லாம பல இடங்களுக்கு போவது, அதனால தான் ஆண்டவர் சொல்ல உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. அப்ப நாம் அவர் எஜமானனா இருக்கிறார் நமக்கு, நாம் அவருடைய ஊழியக்காரர்.
அப்ப ஊழியக்காரராகிய நாம் இஷ்டத்துக்கு நாம் செய்ய முடியாது. அப்ப சில ஊழியங்கள் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்தார்தான். ஆனா அதிகாரம் எனக்கு இருக்கிறபடினாலே எனக்கு எல்லாம் செய்யலாம் என்று எனக்கு அந்த அதிகாரம் ஆண்டவர் தரவில்லை. அந்த அதிகாரம் எனக்கு எதுக்கு தந்திருக்கிறார் சொன்னால், என்னுடைய ஊழியத்தை நான் செய்வதற்கு, அதாவது கர்த்தர் சொல்லுகிறபடி அந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். என் இஷ்டத்துக்கு நான் செயல்படுவதற்கு கர்த்தர் அதிகாரம் தரவில்லை. அப்ப அது நாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விட நாம் அதிகமாக அந்த காரியத்தை நாம் நேசிக்கும் போது நாம் பாத்திரவானா இல்லாமல் போகிறோம். அதுதான் சொல்லுகிறார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாம் இப்படிப்பட்ட கிரியைகள், அதாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நபர்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர்களை அதிகமாக நாம் நேசித்து, மற்றது சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா சில நபர்கள் சொல்லுவதை உடனே கேட்டு கீழ்ப்படிவாங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்னை விட அவர்களை அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அதான் அங்க நாங்க பார்க்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 26-27 ஆண்டு சொல்லுகிற காரியம் அதுதான். அப்ப அதான் சொல்லுவார், தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் வெறுக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகிறார். அப்ப இதுல மத்தேயுல விபரமா சொல்லாத, தன்னை விட மற்றவர்களை நேசிப்பது தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த காரியத்தை நாம் கவனமா இருக்க வேண்டும். நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோம், எதற்கு நாம் அதிகமாய் முதலிடம் கொடுக்கிறோம், எது எங்களோட வாழ்க்கையில மையமாய் இருக்கிறது, அதான் அந்த இடத்தை பெறுகிறது, முதலிடத்தை எது நம்முடைய வாழ்க்கையில பெறுகிறது, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். என்று அப்படி வெறுத்தால்தான் அந்த மீட்கப்படும் நாளுக்கு நாம் பங்கு பெற வேண்டும். அப்ப பரலோகம் இது எல்லாத்தையும் கவனித்து பார்க்கிறது. இன்னைக்கு நாம் ஊழியம் செய்யலாம் தான், ஆனா கர்த்தரை நேசிக்காம, அவருக்கு முதலிடம் கொடுக்காமல், அவருடைய சத்தத்தை கேட்காம எந்த ஊழியம் செய்தாலும் அது என்னை பரலோகம் கொண்டு போகாது. அதான் நாங்க அழகாக மத்தியோல நாங்கள் பார்க்கலாம் வசனத்திலே, உங்களை நான் அறியேன், அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். அத்தான் இறைமையால சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கைப்பட்ட போதிருந்த சிநேகம் என்று சொல்லி அங்க நாங்க பார்க்கிறோம். அந்த நேசம் நமக்கு வேண்டும். எல்லாம் அன்பி நிமித்தமாக நாம செய்ய வேண்டும். எந்த ஒரு கடமைக்காகவோ ஒரு பாரம்பரியத்தினாலேயோ நாம் எதையும் நாம் செய்யக்கூடாது. அப்ப ஜெபமா இருந்தாலும் அது வாஞ்சியோடு தாகத்தோடு தேவமிழைக்கிற அன்பி நிமித்தமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் ஒரு கடமைக்காக வந்துவிட்டது. பரிசேர் வேத பாருகரை போல நாம் எல்லாம் ஒரு ருட்டீனாக நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஒரு கடமைக்காக எல்லாவற்றையும் நாம் செய்து அதை நாம் அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்கிறோம். அந்த நாளுக்குரிய கடமையை நாம் செய்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாக ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை நாம் செய்து நாம் முடிக்கிறோம். ஆனா கர்த்தர் மேல் இருக்கிற அந்த அன்பு இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த அன்புக்கு பதிலாக கடமை வந்து விட்டது, பழக்க வழக்கம் வந்து விட்டது. அப்ப அப்படிப்பட்ட காரியம் நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய கிரியை அபாத்திரமான என்னை மாற்றுகிறதா அல்லது பாத்திரமான என்னை மாற்றுகிறதா? இந்த கர்த்தர் நம்மை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்ல வேண்டும். அப்ப அதற்காகத்தான் நம்முடைய கிரியை இருக்க வேண்டும். அப்ப எஜமானின் இருதய துடிப்பை நாம் அறிய வேண்டும். பாருங்க, யோவான் உங்களுக்கு தெரியும், இயேசுவின் மார்பிலை சார்ந்திருந்த ஒரு சீஷன். அப்ப அந்த சீஷனுக்கு தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தினார். அதான் வெளிப்படுத்தல நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். இயேசுவின் இருதய துடிப்பை நாம் அறிய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அப்ப அந்த நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும். அப்ப அவரை நாம் நேசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் உலகத்தை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோம், நமக்கு பாருங்க பெயர் புகழ் உலக காரியங்களை அதிகமாக நேசிக்கிறோம். ஆனா கர்த்தரை நாம் விட்டு விட்டோம். இன்றைக்கு கர்த்தர் 2வது இடத்தை பெற்று விட்டார். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் முதலிடத்தை பெறுகிறது. அநேகருடைய குடும்பங்களிலே படிப்பு முதலிடத்தை பெறுகிறது. அநேகருடைய குடும்பங்களிலே உலக பொருட்கள் முதலிடத்தை பெறுகிறது. ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் பின்னுக்கு போய்விட்டார். அதான் நீங்க சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் காட்ட விரும்புகிறேன். அப்ப நான் சொல்லும் போது, அந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லும் போது இந்த காரியங்கள் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய விதமா இருக்கும். ஸோ என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன?
என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். பாருங்க, இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது ஏதோ இயேசு மரியாளுக்கு மரியாதை கொடுக்கவில்லை, அவமதித்ததாக நமக்கு தெரிகிறது. வாசிக்கும் போது அப்படித்தான் நாம் சிந்திப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு மரியாளை அவமதிக்கவில்லை. பாருங்க, அதில் ஒரு காரியம் இருக்கிறது, அதை நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதில் என்ன சொல்லுகிறார் என்றா, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே நாம் எப்படி செயல்படுகிறோம்? இயேசு கிறிஸ்து அவர் முன்மாதிரியாக நமக்கு காண்பிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? மரியாள் சொன்ன உடனே அவர் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் சுயமாய் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு பிதா கட்டளையிட வேண்டும் செய்ய வேண்டியதை. அப்ப அது பிதா சொன்னால்தான் அவர் அந்த காரியத்தை செய்வார். அப்ப பிதா சொல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். அதான் இயேசு இருக்கிற அந்த குணத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதான் இயேசுவின் சிந்தை நமக்கு மிக மிக முக்கியம். இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நாம் அதிகமான காரியங்கள் சுயமாய் நாம் செய்கிறோம். எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாம் அதை செய்கிறோம். ஆனால் அது பிள்ளை. அப்ப கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டும், தேவன் நமக்கு சொல்ல வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்ப தேவன் சொல்லுவதை நாம் செய்யும் போது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செய்யும் போது, சொல்லும் போது உடனே ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள். என்ற கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரம் தந்திருக்கிறார். என்ன எப்படிப்பட்ட அதிகாரம் என்றால், பிதா சொல்வதை நான் கேட்டு அதை நான் செயல்படுத்தும் போது அந்த காரியத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள், அல்லது குடும்ப அங்கத்தினவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்ற அந்த அதிகாரம் அதை செயல்படுத்தும். அதான் இயேசுவை நாங்கள் பார்க்கும் போது பிசாசை அதட்டினார் என்று இருக்கு, அதிகாரத்தோடு அதட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு பார்த்தீங்கன்னா பிதா சொல்லாமல் தான் சுயமாக எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அதான் யோவான் 2:4 சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். யார்கிட்ட? தாயை பார்த்து, மரியாளை பார்த்து சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. அதாவது பிதா இன்னும் எனக்கு சொல்லவில்லை இதை செய்ய சொல்லி. அப்ப பிதா சொல்லும் போது நான் உடனே இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று தான் அது அர்த்தம். பாருங்க, அப்ப ஆண்டவர் மரியாளை அவமதித்தாக இல்லை. அது பாருங்க, அவர் செய்வார், ஆனா பிதா சொல்ல வேண்டும். அது வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். அதான் என் வேலை இன்னும் வரவில்லை, பிதா இன்னும் எனக்கு சொல்லவில்லை. அதான் பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் அதிகமா உங்களுக்கு விளங்கும். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டுன்னு சொல்லுகிறார். அதை என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் பிதா சொல்லுகிறபடி இயேசு வாழ வேண்டும், நடக்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்ப அந்த கிரியை தான் பாருங்க இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும் என்று சொல்லி இங்கே நாங்க பார்க்கிறோம். பாருங்க, பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப ஒரு ஊழியக்காரனாகிய நான் இயேசு சொல்லுவதை, அதாவது பிதா சொல்வதை நான் செய்யும் போது, தேவன் சொல்வதை நான் செய்யும் போதுதான் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லது தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி பெற முடியும். இன்றைக்கு நாம் தேவ மனுஷன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வதில்லை. அப்ப அவர் சொல்லுகிறபடி செய்தால்தான் நான் தேவனுடைய மனுஷன். அதை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அருமையா இருக்கு. திரும்ப நான் வாசிக்கிறேன். அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும். அப்ப அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிதாவான் அவருக்கு கற்பிக்கிறார். என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதா இயேசுவுக்கு கற்பிக்கிறார். அடுத்தது, நான் செய்து வருகிறதுமான கிரியை. அப்ப பிதா சொல்லுகிறதை, கற்பிக்கிறதை அவர் அதுதான் செய்கிறார். தானாகவே செய்யவில்லை, தன் இஷ்டத்துக்கு செய்யவில்லை. அப்ப அது செய்து வருகிறபடியால் தான் அவர், அதாவது பிதா கற்பித்ததை இயேசு செய்து வருகிறபடியால் தான் பாருங்க, பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து அது சாட்சி கொடுக்கிறது. அதாவது அந்த கிரியை சாட்சி கொடுக்கிறது. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் என்னுடைய கிரியை எதை வெளிப்படுத்துகிறது? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா?
அவர் சொல்லிதான் இந்த காரியங்களை நான் செய்து கொண்டு வருகிறேனா? பாருங்க, அத்தான் இயேசுவை நாங்க பார்க்கும்போது பாருங்க, மரியா சொல்லுகிறா தான், குறைவு வந்திருக்கு, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் வேலை இன்னும் வரவில்லை, என்ற பிதா எனக்கு இன்னும் சொல்லவில்லை, அவர் சொன்ன பிற்பாடு நான் செய்வேன் என்று சொல்லி அந்த அருமையாக இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நாம் கவனமா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லாம நாம் எதையே நாம் செய்ய போகக்கூடாது. அப்ப பிசாசானவன் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு ட்ரை பண்ணினான். அதான் அவன் சொல்லுகிறான், இந்த கல்லை நீர் அப்பமாக மாற்றும் என்ற உமக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால நீர் அப்பமாக மாற்ற என்ற உமக்கு பசி இருக்குதானா? காரணம் சொல்லுகிற, உமக்கு பசி இருக்கிறபடினால் உமக்கு அதிகாரம் இருக்கிறது, நீர் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடும் என்று சொல்லி. அப்ப நாம் சும்மா நாங்க அந்த காரியத்தை பார்த்தால் அது பிசாசு சொல்றது சரியா தான். ஏன்னா இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டு, அப்ப அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஸோ அவர் கல்லை அப்பமாகி சாப்பிடலாம். ஆனா அது என்னன்னு சொன்னா, அவர் சுயமாக எதையும் செய்ய மாட்டார். அப்ப பிசாசு சொல்லிட்டான்னு சொல்லி உடனே அவர் செய்ய அதிகாரம் இருக்குதான் அவருக்கு. ஆனா பிசாசு சொல்லிட்டான், ஓகே எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் காட்டுறேன்னு சொல்லி அவர் அது செய்யவில்லை. பிதா சொல்ல வேண்டும் அந்த காரியத்தை. பிதா சொன்னாதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கல்லை அவர் அப்பமாக மாற்றுவார். அவர் சொல்லலையா, அவர் அதிகாரம் இருக்குதான், ஆனா அவர் செய்ய மாட்டார். இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை அப்படித்தான் நாம் நடத்த வேண்டும், சபைகளை அப்படித்தான் நடத்த வேண்டும், நம்முடைய ஊழியங்களை அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கிறார். அவர்கிட்ட சிந்தை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நான் அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே உம்முடைய சிந்தை எனக்கு வருவதாக. அவருடைய சிந்தை வந்தால்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறபடி இந்த பூமியில நாம் வாழ முடியும், பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்தை நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி உடனே நாம் எதையும் செய்ய போகக்கூடாது. எனக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதான் நான் பாருங்க, பரலோகம் நமக்கு அந்த அதிகாரம் தந்திருக்கிறது தான். ஆனா பாத்தீங்கன்னா பிதா எனக்கு சொல்ல வேண்டும், இயேசு எனக்கு சொல்ல வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி நான் செய்தால்தான் அந்த காரியத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கும். இன்னைக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எனக்கு வசதி இருக்குன்னு நாம் எதையும் நாம் செய்ய போகக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நாம் கவனமா இருக்க வேண்டும். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாம் கவனிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.